5,00,000 பேர் சொன்னல, அந்த 5,00,000 பேர்ல இந்தியர்கள் தான் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஏன்னா 71% நம்ம இந்தியர்கள் தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. H1B விசா வச்சுக்கிட்டு. அதாவது 3.8 லட்சம் மக்கள் நம்ம இந்தியர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால இந்தியர்களுக்கு தான் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு. இதனால அமெரிக்காவுக்கு போறது கனவாவே போயிரும் போல. அந்த புது பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டு கார்டு திட்டத்தை ஒண்ணு அமல்படுத்த போறாங்களாமா. இப்பதான் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. அதாவது இந்த கோல்டு கார்டு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8.8 கோடி. அதாவது 8.8 கோடி நம்ம முதலீடு பண்ணா மட்டும்தான் அந்த கோல்டு கார்டு நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே அமெரிக்காவில் போகிறதுக்கு விசா அப்படின்ற ரொம்ப தேவைப்படும். அந்த விசா வந்து ரொம்பவே லேட் பண்ணுவாங்க. ரொம்ப காலம் தாமதம் ஆகும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 8.8 கோடியை முதலீடு பண்ணிட்டு நம்ம கோல்டு கார்டு வாங்கிட்டோம்னா என்ன பண்ணலாம்? உடனே நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஏற்கனவே அங்கே வந்து H1B விசா வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து 3 அல்லது 6 ஆண்டு இருந்துட்டா கிரீன் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி நெருக்கடியில் இருக்கிற நிலையில இப்போ 8.8 கோடி கட்டி இந்த கோல்டு விசா வாங்கிட்டோம்னா இவங்களுக்கு ஈஸியாக அங்கே குடியுரிமை கிடைச்சிரும். அதாவது கிரீன் கார்டு திட்டம். கிரீன் கார்டு அங்கே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல H1B விசா இருக்குல்ல, அதையும் தடை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதனால ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கு. அந்த பாதிப்பை தொடர்ந்து, அதாவது H1B விசாவோட பிரச்சனை தொடர்ந்து இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதாவது என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் வரவங்க ரொம்ப திறமையானவர்கள் மட்டும்தான் வரணும். ஒண்ணு திறமையானவங்க வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகமான காசு கொடுக்குற முதலீட்டாளர்கள்